ஹலோ ஆல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது சப்ளை அண்ட் டிமாண்டுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதாவது இன்ஸ்டியூஷன்லாம் பை பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்களா ஒரு இடத்துல பிடிச்ச இடத்துல பை பண்ணி செல் பண்ணுறது கிடையாது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் லிக்விடிட்டி பேஸில் தான் மூவ் ஆகுது. அது வேறு கான்செப்ட். பட் அவங்க என்ட்ரு ஆகிறது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் மாடலில் தான் என்ட்ரு ஆவாங்க. ஒரு 4 விதமான ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த 4 விதமான ஸ்ட்ரக்சரில் தான் மோஸ்ட்லி எல்லா விதமான சப்ளை டிமாண்டும் மேஜர் சப்ளை டிமாண்ட்ஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 விதமாக தான் மூவ் ஆகும். அது என்ன சொல்லுவாங்கன்னா, ரேலி பேஸ் ரேலி ரேலி பேஸ் ரேலி ட்ராப் பேஸ் ரேலி அடுத்து பார்த்தீங்கன்னா ரேலி பேஸ் ட்ராப் ட்ராப் பேஸ் ரேலி. ஓகே, நான் அதோட படத்தை காட்டுறேன், பிக்சர் காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த 4 ஸ்ட்ரக்சர் மூலியமாக தான் இந்த மார்க்கெட் எப்போதுமே பார்த்தீங்கன்னா பிக் பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த 4 விதமான ஸ்ட்ரக்சரில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரக்சரில் தான் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட் ஆஃப் த லிக்விடிட்டி, அதாவது அந்த இன்ஸ்டியூஷன் என்ட்ரு ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த அந்த பேஸில் தான் என்ட்ரு ஆகும். கரெக்டாக என்ட்ரு ஆகி அந்த டைரக்ஷன் மேலேயோ இல்லை கீழேயோ அந்த ஸ்ட்ரக்சர் படி தான் கொண்டுட்டு போவாங்க. இந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னா, அதுக்கப்புறம் மார்க்கெட்டை நீங்கள் சார்ட்டை பார்க்குற ஒரு பர்ஸ்பெக்டிவ் ஒரு இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அழகாக அதை பேஸ் பண்ணி, அந்த ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி அந்த இடத்துக்கிட்ட சப்ளை டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணி மார்க்கெட் சப்போஸ் பை ரேலியில் போயிட்டு இருக்கு அப்படின்னா நீங்கள் பை ட்ரெண்ட் மட்டும் எதிர்பார்க்கலாம். அதே ட்ராப்பில் வந்துட்டு இருக்கு அப்படின்னா செல் ட்ரெண்ட் மட்டும் எதிர்பார்க்கலாம். ஸோ நான் இப்போ அந்த சப்ளை டிமாண்ட் ஜோன் ஸ்ட்ரக்சர்னால் என்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 விஷயத்தை இதில் ஃபுல்லாக பார்ப்போம். ஓகேவா? ஓகே, இப்போ அந்த 4 ஸ்ட்ரக்சர் இதுதான். இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் 4 ஸ்ட்ரக்சர் இது தான். இதை என்ன ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை நெட்டில் செக் பண்ணிங்கனாலும் வரும். ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்கள். இது எந்த இடத்துல இப்போ இப்படி ஒரு ட்ரெண்ட் அதாவது இது ரெண்டும் செல் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகும். இது செல் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகும். இதுவும் இது பை ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகும். பையிலேருந்து செல்லு திரும்பும், இது செல்லுலேருந்து பை திரும்பும். இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரும் பையிலேருந்து செல்லுக்கு திரும்பும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் நாம் இங்கே இந்த இடத்துக்கிட்ட என்ட்ரி எதிர்பார்க்கணும். இதுலேயும் இந்த இடத்துக்கிட்ட என்ட்ரி எடுக்கணும். அதே போல் நல்லா ஃபுல்லாக போயிட்டு திரும்ப ட்ரெண்டு திரும்புகிற இடத்துல இங்கேருந்து திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் காட்டி இந்த இடத்துல என்ட்ரு ஆகணும். இங்கே இந்த இடத்துல என்ட்ரு ஆகணும். நான் 1 by 1 உங்களுக்கு ரியல் எக்ஸாம்பிளோட காட்டுறேன், அப்போ உங்களுக்கு புரியும். ஜஸ்ட்டு இதை பார்த்து வச்சுக்கோங்க, என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ட்ரெண்டு ஃபுல்லாக செல்லு ஃபுல்லாக முடிஞ்சு எக்ஸாஸ் ஆகி ஆல்ரெடி ஒரு கீழே வரைக்கும் ரொம்ப பேசிக் சப்போர்ட் ஏரியாக்கு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணும், திரும்ப 2 விதமாக ரியாக்ட் ஆகும். ஒன்று ஒரு வாட்டி போயிட்டு திரும்ப அதே லெவலுக்கு திரும்ப வரும், இந்த மாதிரி ஃபார்ம் ஆகும். இல்லை அப்படின்னா ஜஸ்ட்டு வந்துட்டு கொஞ்சம் தூரம் மேலே போயிட்டு திரும்ப ஒரு ரீடேஸ் எடுத்து திரும்ப அப்படியே ரேலியாக ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் லோ எடுக்காமல் அதுக்கு மேலேயே கொஞ்சம் லோ எடுத்துருச்சு அப்படின்னா இந்த இடத்துல நம்ம பை என்டர் ஆகணும். அப்படி சப்போஸ் இல்லை, மார்க்கெட் இப்படி ரேலி திரும்ப ஒரு வாட்டி மேலே கொஞ்சம் நல்லா பை ஆகிற மாதிரி காட்டிட்டு திரும்ப கீழே அதே இடத்துக்கு நேராக ஈக்குவல் லோ வச்சுட்டு திரும்பிச்சு அப்படின்னா இந்த மாடல் இது ட்ராப் பேஸ் ரேலி அந்த மாடலில் மூவ் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே போல் தான் இங்கேயும் பை ஃபுல்லாக நல்லா பை ஆகிடும். ஒரு சின்ன மேலே போகும், சின்ன ஒரு ரிட்டேஸ் காட்டும், ஃபுல்லாக நல்லா ஒரு இம்பல்சிவான மூவோட நல்லா மூவ் ஆகும். மூவ் ஆகி ஹை போயிட்டு திரும்ப கீழே திரும்பிட்டு சம்டைம் என்ன பண்ணும், ஈக்குவல் ஹைக்கு வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம். அப்படி ஈக்குவல் ஹை வைக்க முடியல, செல்லர்ஸ் அதிகமாக இல்லை, பையர்ஸ் அதிகமாக புஷ் பண்ணலை, செல்லர்ஸ் அதிகமாக இருக்காங்கன்னா ஈக்குவல் ஹை வைக்க முடியாமல் திரும்ப அந்த இடத்துக்கிட்டே திரும்பிட்டு இங்கேருந்து திரும்பிட்டு நல்லா ஒரு ரேலியாக வரும். இப்போ இந்த மாதிரி இடத்துல நம்ம இங்கே தான் நம்ம என்ட்ரி எடுக்கணும். அதே பேட்டர்னு சம்டைம் நல்ல ஒரு ஹை போயிட்டு திரும்ப அதை உடைக்கிற மாதிரி பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி போகும். ஆனால் பிரேக் அவுட் பண்ணாது, ஜஸ்ட்டு அதே இடத்துக்கு ஈக்குவலாக இல்லை ஒரு சின்ன ஹை வச்சுட்டு திரும்ப கீழே வரும். அப்போ இது மாதிரி ஈக்குவல் ஹை வச்சுட்டு திரும்பும்போது நம்ம அந்த இடத்துக்கிட்ட என்ட்ரி எடுக்கணும்.
இந்த 4 விதமான ஸ்ட்ரக்சரில் தான் வந்து மார்க்கெட்டை வந்து திரும்ப 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 மூவ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் நல்ல ஒரு ரியல் எக்ஸாம்பிள் போயிட்டு நல்லா பிக் பிக்சர் இந்த ட்ரெண்டெல்லாம் வந்து எதில் பார்க்க முடியும் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து வீக்லி டைம் ஃப்ரேமு இல்லை டெய்லி டைம் ஃப்ரேமில் தான் வந்து இந்த ட்ரெண்டை வந்து நம்ம பார்க்க முடியும். நம்ம வந்து 4 ஹவரில் போயிட்டு இந்த ட்ரெண்டை தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா சம்டைம் வந்து இதுபடி மூவ் ஆகாது. இந்த இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்களா, இது வந்து டே டைம் ஃப்ரேமில் இப்படி காட்டும். இதே வந்து 4 ஹவரில் போய் பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும், திரும்ப பை வந்திருக்கும், செல்லு போயிருக்கும், பை வந்திருக்கும், செல்லு வந்திருக்கும், இப்படி சின்ன 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 மூவ்மெண்ட்டோடு தான் வந்திருக்கும். ஆனால் வீக்லி டைம் ஃப்ரேமு டெய்லி டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்ட்ரெயிட்டாக வந்து மூவ் ஆகிருக்கும். ஸோ வந்து இந்த பிக்சர் வந்து நம்ம எதில் பார்க்கலாம் அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் பார்க்க முடியும். ஓகேவா? வீக்லி டைம் ஃப்ரேமில் தான் நமக்கு இது வந்து தெரியும். ஸோ நம்ம இப்போ சார்ட்டில் போயிட்டு ரியல் எக்ஸாம்பிளோட பார்ப்போம் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இந்த 4 விஷயத்த பார்த்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து ரேலி பேஸ் ரேலி, ட்ராப் பேஸ் ரேலி, இது வந்து ரேலி பேஸ் ட்ராப், சரி இது வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பேஸ் ரேலி, இது வந்து ரேலி, இது வந்து பார்த்தீங்கன்னா ரேலி பேஸ் ட்ராப். இப்போ நம்ம என்ட்ரி வந்து எங்கே எடுக்கணும் அப்படின்னா இந்த 4 விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு வாட்டி மார்க்கெட் கீழே வந்துருச்சு, திரும்ப வந்துட்டு மேலே போகிற மாதிரி காட்டுது, நம்ம உடனே போய் என்ட்ரி எடுக்கக்கூடாது. எப்போதுமே மார்க்கெட் வந்து திரும்ப வந்து அதே இடத்த வந்து டச் பண்ணுதா இல்லை பிரேக் அவுட் பண்ணுதா நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். சம்டைம் வந்து மார்க்கெட்டு நல்ல ஒரு பையர்ஸ் வந்து அதிகமாக செல்லர்ஸ் வந்து அதிகமாக இல்லைன்னா சம்டைம் வந்து என்ன பண்ணோம், எங்கேயே வந்து நின்றோம். திரும்ப பையர்ஸ் வந்து இங்கேருந்து கொண்டுட்டு போக ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா மார்க்கெட் இங்கே திரும்பிடுச்சுன்னா எப்போதுமே இது வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும்தான். இப்போ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது, வீக்லியில் வந்து இது மாதிரி ஃபார்ம் ஆகுது, உடனே வந்து இந்த இடத்த உடச்சிட்டு வரல, நான் மேலே போய் இந்த இடத்துலையே ட்ரேட் எடுக்கிறேன்னு சொல்லி இறங்கக்கூடாது. இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் நமக்குன்னு வந்து அந்த ஒரு பிரேக் அவுட் வந்து எப்படி நடக்கும்ன்றதுக்கு ஃபார்ம் ஆகிறதுக்குன்னு ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்குது. நான் அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் இதுலேயும் சொல்கிறேன் எப்படி அதை வந்து ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு. இது 4 வந்து எதுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஒரு ட்ரெண்ட் வந்து எந்த பேட்டர்ன் அடிப்படையில் ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறோம். பிக் பிக்சரில் இந்த பேட்டர்ன் ஃபாலோ பண்ண பிறகு நம்ம வந்து இந்த இடத்துக்கிட்ட இப்போ சப்போஸ் வந்து இந்த ட்ரெண்ட் வந்து நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு, இந்த ட்ரெண்டு தான் நடந்துட்டுருக்குன்னு தெரியுது உங்களுக்கு. இப்போ வந்து ரேலி முடிஞ்சு அடுத்து பேஸ் வைக்கிது, திரும்ப வந்து இங்கே கீழே வர மாதிரி இருக்குது, இந்த இடத்துல இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஓகே இப்போ வந்து இது ரேலி பேஸ் ரேலி வந்து ஃபார்ம் ஆகிற ரேஞ்சில் இருக்க ரேலி பேஸ் ரேலி ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்டில் வந்து நம்ம பை ட்ரெண்ட் மட்டும் தான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இது. ஸோ வந்து இங்கே வந்தோன்னே என்ன பண்ணணும், இப்போ இந்த பேஸ் ஃபார்ம் ஆனோடனே நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நல்லா திரும்புதான்னு பார்க்கணும். சம்டைம் வந்து இப்படி மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப வந்து ஈக்குவல் இந்த மாதிரி வச்சுட்டு கூட திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப மேலே போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். எப்போதுமே இந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு எதுக்காகனா ஒரு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர்னு ஒன்று இருக்குது. அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி தான் வந்து நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கணும். சரி, அந்த 4 இதை வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. ரேலி பேஸ் ரேலி, ட்ராப் பேஸ் ரேலி, ட்ராப் பேஸ் ட்ராப், ட்ராப் பேஸ் ட்ராப், அடுத்து வந்து ரேலி பேஸ் ட்ராப். இது 4ஐயும் வந்து பார்த்துக்கோங்க. நான் மற்றது அப்புறம் உங்களுக்கு லைவ் சாட்டில் வந்து சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து 4 விதமான பேசிக் ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம பார்த்தோம். இப்போ வந்து ஒரு சார்ட்டை வந்து ரியல் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இப்போ இந்த சார்ட்டில் வந்து பிட்காயின் எடுத்துருக்கோம். பிட்காயினில் வந்து எந்த மாதிரியான பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பிப்போம். இங்கேருந்து பேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஒரு ரேலி வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கே ஒரு பேஸ் நல்லா பேஸ் எடுத்திருக்கு. ஒரு புது ரேலி வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இங்கேருந்து ஒரு ரேலி, அப்புறம் சின்ன பேஸு, அப்புறம் ஒரு ரேலி, அப்புறம் இங்கே ஒரு பேஸு, திரும்ப ஒரு ரேலி, திரும்ப இப்போ ஒரு பேஸு ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது இப்போ எந்த பேட்டர்னில் இருக்குன்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரேலி பேஸ் ட்ராப் அந்த பேட்டர்னில் ஃபார்ம் ஆகிருக்கு. ரேலி பேஸ் ட்ராப் வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் அந்த பிக்சர் எடுத்து பாருங்கள். நம்ம பிக்சரு ஃபஸ்ட்டு இப்படி ஃபார்ம் ஆகும், அடுத்து இப்படி ஒன்று ஃபார்ம் ஆகும், ஒரு ஹை வைக்கும், திரும்ப அந்த ஹையை உடச்சிட்டு மேலே போகிற மாதிரி கொஞ்சமாக மேலே போயிட்டு திரும்ப அப்படியே ஃபுல்லாக வந்து ட்ராப் ஆகி கீழே வரும். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து இது என்ன அப்படின்னா இது வந்து ரேலி பேஸ் ட்ராப்னு சொல்லுவாங்க.
அதாவது இங்கேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரேலி, இது ஒரு ரேலி, இது ஒரு பேஸு, அடுத்து வந்து ஒரு ட்ராப்பு, ஷார்ப்பான ட்ராப்பு. ஆனால் வந்து இந்த ரேலி வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படி போகுமானா ஸ்ட்ரைட்டாக போகுது. இங்கே கரெக்டாக பிட்காயின் வந்து 100% ஃபாலோ பண்ணியிருக்கு பாருங்க. இங்கேருந்து போயிட்டு சின்ன ஒரு பேஸ் எடுத்து திரும்ப வந்து ஒரு ஹை வச்சுருக்கு. திரும்ப ஹை வச்சுட்டு திரும்ப அந்த ஹையை உடைக்கிற மாதிரி கீழே வந்துட்டு கொஞ்சம் கீழே வந்துட்டு பேஸ் எடுத்துட்டு திரும்ப அந்த நல்ல ஒரு லிக்விடிட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ஸ்ட்ராங்கான இம்பல்ஸோட மூவோட மேலே போயிருக்கு. மேலே போயிட்டு இதில் வந்து 2 நடக்கலாம். இப்படி மேலே போச்சுன்னா வந்து ஒன்று இதுக்கு ஈக்குவல் ஹை வச்சுட்டு திரும்ப கீழே வரலாம், இல்லை இதை விட கொஞ்சம் மேலே போயிட்டு ஹை வச்சுட்டு கீழே வரலாம். ஓகேவா? அந்த அப் ட்ரெண்டில் வந்து இது 2 தான் நடக்கும். ஒன்று வந்து ஒரு வாட்டி ஹை வச்சிருச்சு, அப்படி ஆல் டைம் ஹை வச்சிருச்சுன்னா மறுபடி போகும்போது அதே இடத்துல ஹை வச்சுட்டு திரும்பவும், இல்லை இதை அதை விட கொஞ்சம் மேலே போயிட்டு ஹை வச்சுட்டு திரும்ப ட்ராப் ஆகி கீழே வரும். இந்த 2 பேட்டர்ன் தான் வந்து அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ வந்து நமக்கு பிட்காயினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ட்ராப் பேஸ் ரேலி பேஸ் ட்ராப் இந்த பேட்டர்ன் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகிருக்கு பிட்காயினில். ஓகேவா? ஸோ வந்து இது வந்து ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக தான். அதுக்காக வந்து இப்போ டேரெக்டாக வந்து பிட்காயின் அப்படியே ஃபுல்லாக நேராக விழுந்துரும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. இது வந்து என்ன இருக்குன்னா நம்ம ஸ்ட்ரக்சர் படி இப்படி ஒரு ஃபார்ம் வந்து நடந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்க பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் இந்த இடத்துல, அதாவது இது வந்து எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா இது வரைக்கும் கூட மேபி வந்து செல் ட்ரெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம். ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அந்த ஸ்ட்ரக்சரையே 100% வந்து எப்போதுமே ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. மேஜரான டைமில் 80% டைம் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி ஃபாலோ பண்ணுச்சுன்னா அந்த ஸ்ட்ரக்சர் பேஸ்லேயே வந்து ட்ரெண்ட் வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்படி வரும்போது சப்போஸ் வந்து இப்போ நமக்கு அந்த ஸ்ட்ரக்சர் படி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டான ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணி வந்துருச்சு. ஆக்சுவலி இப்படி தான் வரணும். ஸோ இது வந்து இப்போ வந்துச்சுன்னா இது வரைக்கும் வரணும். ஸோ இப்போ இது வரைக்கும் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிருக்கு, ஆல்ரெடி செல்லில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலேயே வந்து நம்ம கொஞ்சம் காஷியஸாக வந்து என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா கொஞ்சம் செல்லு வருமானு எதிர்பார்க்கலாம். வேறு ஒன்றும் இதில் பண்ண முடியாது. நம்ம வந்து இதுக்காக பை போகாது திரும்பி போகாதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறத நல்லா பாருங்கள் வீக்லி ட்ரெண்டில். ஸோ வந்து நீங்கள் 4 ஹவரில் டெய்லியில் பார்க்கும்போது மேலே போகும் கீழே வரும், மேலே போகும் கீழே வரும், இப்படி வரும். ஆனால் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷார்ப்பாக வந்து இது வரைக்கும் வந்துட்டு கூட ப்ரைஸ் அந்த அடுத்து இப்படி ஒரு எடுத்துகிட்டு திரும்ப இப்படி கீழே வரலாம், இல்லை மேலேயும் போகலாம், ட்ரெண்டு திரும்பலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்ற எக்ஸாம்பிளுக்காக தான் காட்டுறேன். இதை மட்டுமே பேஸ் பண்ணி டைரெக்டாக வந்து பிளைண்டாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஒரு ட்ரெண்ட் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது எதுக்காக அப்படின்னா அதுக்கப்புறம் எந்த இடத்துல எங்கே வந்து நம்ம ஒரு எந்த பக்கம் நம்ம வந்து ஒரு ட்ரேடை வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான். இதை மட்டுமே வச்சு நம்ம டைரெக்டாக ட்ரேட் எடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமே ப்ரைஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்ற ஸ்ட்ரக்சரை பொறுத்து இப்போ பிரேக் அவுட் கொடுக்குதா, அப்படி பிரேக் அவுட் கொடுக்காம இன்னும் அப்படியே கீழே அப்படியே வச்சுட்டு லோவர் ஹை வச்சுட்டு லோவரில் வச்சுட்டு கீழே போதா அப்படின்னு பார்த்து தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். சப்போஸ் வந்து இங்கே பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துக்கிட்டே திரும்பிடுச்சு, இல்லை இந்த இடத்துக்கிட்டே திரும்பிட்டு இப்படி மேலே போயிட்டு திரும்பவும் வரலாம். ஓகேவா? ஸோ வந்து அதை பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஜஸ்ட் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி பார்க்குறது அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ அடுத்து வேறு சார்ட்டு பார்ப்போம். இப்போ கோல்டு பார்ப்போம். கோல்டில் வந்து என்ன நடந்துகிட்ருக்கு? சரி, ஓகே, அதை நம்ம சார்ட் அனாலிசிஸ் அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து எந்த மாதிரியான பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு செக் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ கோல்டில் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேமில் வந்து அந்த அளவுக்கு கிளியரான ட்ரெண்டு தெரில. ஏன்னா வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக போகிற மாதிரி தெரியுது. ஸோ வந்து நம்ம இதில் ஒரு இது கீழே போய் பார்ப்போம். சம்டைம் வந்து இது மாதிரி வீக்லியில் எல்லாமே அனலைஸ் பண்ண முடியாது. சம்டைம் டேட் இதில் போய் பார்த்தோம் அப்படின்னா சம்டைம் வந்து நமக்கு அந்த ஸ்ட்ரக்சரு புரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? இப்போ டே சார்ட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு அழகான வியூ கிடைக்குது பாருங்கள் இங்கே. ஸோ இப்போ இங்கேயே வந்து இங்கே தான் நல்லா ஒரு பேஸ் எடுத்திருக்கு. ஸோ இங்கேருந்து நம்ம இதுலேருந்து பார்ப்போம். ஓகேவா? இதில் பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு ரேலி, இங்கே ஒரு சின்ன பேஸ் எடுத்திருக்கு. அடுத்து இது சின்ன சின்ன ரேலி தான், இது சின்ன சின்ன பேஸ் தான் இது நம்ம கன்சிடர் பண்ணோன்னா. அடுத்து ஒரு பெரிய ரேலி, அடுத்து ஒரு பேஸு, திரும்ப வந்து ஒரு சின்ன ரேலி கொடுத்துருக்கு. ஆனால் வந்து ஈக்குவல் ஹை வைக்க ட்ரை பண்ணியிருக்கு, ஈக்குவல் ஹைக்கு போக முடியாது, திரும்ப இங்கேயே திரும்பிடுச்சு. ஸோ இப்படி திரும்பினா வந்து இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? இந்த பேட்டர்ன் எதுன்னு சொல்லிட்டு உங்களை ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து
நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து என்ன என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா இது ட்ராப்பு, இது பேஸு, இது ட்ராப், இது வந்து இது ட்ராப்பு, ட்ராப்பு பேஸு ட்ராப்பு. நமக்கு வந்து இதே இதுதான் வந்து பிட்காயின் என்ன ஃபார்ம் ஆயிருந்தது. பிட்காயினில் வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஹை, அதாவது கொஞ்சம் ஒரு வாட்டி ஆல்டிங் ஹை வச்சுட்டு திரும்ப வந்து அதே லெவலுக்கு போயிட்டு கொஞ்சம் மேலே போயிட்டு திரும்ப வந்து டேரெக்டாக கீழே வந்துருந்தது. அது வந்து என்ன ஃபார்ம் ஆகிருந்தது அப்படின்னா ரேலி பேஸ் ட்ராப், ரேலி பேஸ் ட்ராப். பிட்காயினில் வந்து ரேலி பேஸ் ட்ராப் ஃபார்ம் ஆயிருந்தது. இந்த இதில் என்ன ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா நல்ல ரேலி போயிடுச்சு, இங்கேருந்து ட்ராப் ஆகிருக்கு, திரும்ப வந்து ஒரு சின்ன ஒரு ரீட்டெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப வந்து அப்படியே கீழே வர மாதிரி இப்போ இதோட பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ராப் பேஸ் ரேலி, சாரி ட்ராப் பேஸ் ட்ராப், ட்ராப் பேஸ் ட்ராப். இந்த அடிப்படையில் தான் வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுலேயும் அதே தான். இதை மட்டுமே நம்பி அடுத்து டேரெக்டாக இப்படி விழுந்துரும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிற இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதுக்கே வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து அழகான ஒரு ரேலி பேஸ் ரேலி எடுத்திருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல ஒரு பேஸ் ஃபார்ம் ஆகிருக்கா, இதில் விட்டுருங்க, அது நியூ ட்ரெண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. ரேலி பேஸ் ரேலி, ஒரு அழகான ட்ரெண்ட் எடுத்திருந்தது, ரேலி பேஸ் ரேலி. இந்த ரேலி எவ்வளோ எடுத்ததோ அதே அளவுக்கான ரேலி வந்து இது வரைக்கும் போயிருக்கு பாருங்கள். இந்த தூரமும் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக இருக்கும். ரேலி பேஸ் ரேலி. இப்போ அது முடிச்சுட்டு அடுத்து வந்து புது ஸ்ட்ரக்சர், அதாவது இப்போ இது வரைக்கும் ரேலி வரைக்கும் போயிடுச்சு, இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பேஸ் ட்ராப் ஸ்ட்ரக்சர் படி இப்படி ஃபார்ம் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் வந்து நம்ம வெறும் பிளைண்டாக இதை மட்டும் பார்த்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. நம்ம ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா மேபி ப்ரைஸ் இது வரைக்கும் கீழே வரலாம், வந்துட்டு இப்படி வச்சுட்டு இப்படி இது வரைக்கும் வந்துட்டு இது வரைக்கும் இதை கட் பண்ணாது, சம்டைம் வந்து இப்படி வந்துட்டு திரும்ப வந்து ஒரு மேலே போயிட்டு ஒரு ஹை திரும்ப வந்து கிரியேட் பண்ணிவிட்டு திரும்ப அப்படி கீழே வரும், அப்படி பொறுமையாக வரும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு ட்ராப் பேஸ் ட்ராப், அப்படி இப்போ ட்ராப் பேஸ் வரைக்கும் எடுத்துருக்கு, ட்ராப் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபர்மேஷன் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் மூலயமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அடுத்து வந்து இன்ஸ்டியூஷனோட மூவ் என்னவா இருக்கும், ஸோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் அப்படின்றது மட்டும்தான் வந்து நம்மளோட இதோட கன்ஃபர்மேஷனோட இதுவாக இருக்குது. நம்ம ஒழிஞ்சு இதை மட்டுமே வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட்டு ஒரு ட்ரெண்ட் வந்து அடுத்தது எந்த பக்கம் போகுதுன்ற ஒரு நம்ம எந்த பையில் எதிர்பார்க்கலாமா இல்லை செல்லில் எதிர்பார்க்கலாம்ன்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் இல்லை கன்ஃபர்மேஷனுக்காக மட்டும்தான் வந்து நம்ம இதை பார்க்குறோம். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் படி நமக்கு இப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து செல்லோட என்ட்ரி கிடச்சா எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், கரெக்டான ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம லக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி நம்ம ஸ்டாப் லாஸ் கிட்ட ஆச்சுன்னா நம்ம வெளியாகிடணும். பை ட்ரெண்டு மோஸ்ட்லி எதிர்பார்க்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். செல் ட்ரெண்ட் எதிர்பார்க்குற அளவுக்கு பை ட்ரெண்ட் எதிர்பார்க்கக்கூடாது. நல்ல ஒரு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியுது ஒரு 1 ஹவரில், இல்லை ஸ்கால்பிங் பண்ணுறீங்க 1 ஹவரில் கன்ஃபார்மாக இது மேலே போயிட்டு தான் அப்புறம் கீழே வரும். 1 ஹவரில் பார்த்தீங்கன்னா இப்படி மேலே கீழே போயிட்டு தான் வரும். பை செல்லு இப்படி போயிட்டு தான் வரும், ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்துடாது. ஸோ வந்து அந்த இதில் வந்து நம்ம ஷார்ட் டேர்மில் வந்து நம்ம ஸ்கால்பிங் பண்ணுறதுல பைக்கு வந்து நல்ல ஒரு ரிஸ்க் ரிவார்டு கிடச்சா எடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் செல் என்ட்ரி மட்டும் இந்த இடத்துல எதிர்பார்க்குறது ரொம்ப நல்லது, வேறு ஒன்றும் கிடையாது. இப்படி தான் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். சரி, ஓகே, வேறு எதுலையாவது நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம், வேறு ஏதாவது சார்ட்டில் கிடைக்குதுன்னு பார்ப்போம். அடுத்து வந்து நாஸ்டாக் பார்த்தோம் அப்படின்னா நாஸ்டாகில் வந்து என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து எப்படி எடுக்கலாம் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு சின்ன ரேலி, அப்புறம் ஒரு பேஸு, திரும்ப ஒரு ரேலி ஃபார்ம் ஆகிட்டு நல்லா மேலே போயிடுச்சு. இப்போ வந்து இந்த இது வந்து முடிஞ்சிச்சு. எப்படி கோல்டில் வந்து ரேலி பேஸ் ரேலி ஃபார்ம் ஆயிருந்ததோ ரேலி ஃபேஸ் ரேலி வந்து முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வந்து இப்போ இருக்கிற இதில் வந்து 2 பாசிபிள், ஆல்ரெடி வந்து ஹைக்கு போயிடுச்சு, 2 பாசிபிள். ஒன்று வந்து என்ன பண்ணலாம், இப்படி கீழே வந்துட்டு திரும்ப ஈக்குவல் ஹை இல்லை கொஞ்சம் மேலே போயிட்டு ஹட் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஒரு ட்ராப் ஆகலாம், ஒரு பாசிபிள். இல்லை இன்னொரு பாசிபிள் என்ன அப்படின்னா இப்போ வந்து ப்ரைஸ் ஆல்ரெடி ரீச் ஆகிடுச்சு, ஆல் டைம் ஹையை ரீச் ஆகிடுச்சு, ஒரு பேஸ் கொடுத்துருக்கு, திரும்ப வந்து மேலே போகாமல் இந்த இடத்துக்கிட்டே இப்போ வந்து பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லைன்னா இந்த ஹைக்கு போகாமல் இங்கேயே வந்து ஒரு சின்ன பேஸ் திரும்ப ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்படி கீழே வரலாம். 2 விஷயம் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று இப்படி போயிட்டு திரும்ப இதை உடச்சி இன்னொரு பக்கத்தில் மேலே போயிட்டு ஒரு ஹை வச்சுட்டு திரும்ப கீழே வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்படி போயிட்டு திரும்ப இங்கேயே அதுக்கு கீழேயே ஒரு சின்ன ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப ஒரு ட்ராப்பை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இது வந்து என்னது
ட்ராப் பேஸ் ட்ராப் இந்த இந்த பாசிபிளும் இருக்குது. இல்லை வந்து இன்னொரு வாட்டி இது வந்து ஒரு ரேலி, இது ஈக்குவலுக்கு திரும்ப ஒரு ஈக்குவல் போயிட்டு திரும்ப ஒரு பேஸ் ஃபார்ம் பண்ணிவிட்டு ஈக்குவலான ஒரு ரேலி திரும்ப ஈக்குவலான ஒரு ஹை வச்சுட்டு திரும்ப ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ரேலி பேஸ் ட்ராப், அப்படி இல்லைன்னா இன்னொரு விஷயம் ட்ராப் பேஸ் ரேலி, இது ரெண்டு இதில் ஏதாவது ஒன்று ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஒரு சார்ட்டை வந்து ஸ்ட்ரக்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இந்த பேஸில் தான் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து எப்போதுமே ட்ரேட் எடுப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறது, அவங்க வந்து ஒரு எங்கே கிடைக்குதோ ட்ரேட் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கிடையாது. அவங்க ஃபாலோ பண்ணுறது எல்லாருமே ஒரு ஸ்ட்ரக்சரான பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி தான் வந்து எப்போதுமே வந்து உள்ளே இறங்குவாங்க, லிக்விடிட்டி வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இதை தெரிஞ்சுக்கிறத வந்து நம்ம வந்து அவங்களுக்கு எதிராக போகிறது கிடையாது. அவங்க கூடயே ஒரு ஃப்ளோவில் போனோம் அப்படின்னா நமக்கு அதிகமாக லாஸ் ஆகாது. நம்ம வந்து மூவ்மெண்ட் வந்து நல்லா கிடைக்கும். அவங்களோட இம்பல்ஸ் மூவில் வந்து நம்ம கனெக்ட் ஆனோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ரிஸ்க் ரிவார்டு வந்து நமக்கு நல்ல நல்ல ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இதை தெரிஞ்சுக்கிறது, ஐடென்டிஃபை பண்ணுறது. அடுத்து நம்ம வந்து யூரோ யூஎஸ்டியில் ஏதாவது ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? இப்படி வந்து ஒன்று ஒன்று நீங்களே வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த 4 பேட்டர்னில் ஏதாவது ஒரு பேட்டர்ன் வந்து நமக்கு வந்து திரும்ப 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 வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் வச்சு திரும்ப ஒரு ரேலி வந்து இங்கே முடிஞ்சிருச்சு. ஸோ நம்ம இதுலேருந்து ஆரம்பிப்போம். இங்கே ஒரு ரேலி, இங்கே ஒரு சின்ன பேஸு, அடுத்து வந்து ஒரு சின்ன ரேலி போயிட்டு திரும்ப ஒரு பேஸ் எடுத்திருக்கு. திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலான ஒரு ஹை வைக்க ட்ரை பண்ணியிருக்கு. இதை விட கொஞ்சம் மேலே போயிட்டு ஒரு ஆல் டைம் ஹை வச்சுட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து இப்படி வந்துட்டு இப்போ இப்படி இதாக ஆரம்பிக்குது. இப்போ நமக்கு இதில் என்ன இது வந்து ஃபார்ம் ஆகிருக்கு, என்ன ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து ரேலி அதே இது வந்து ஈக்குவலாக போயிட்டு ட்ரை பண்ணி லைட்டாக வச்சுட்டு கீழே வந்திருக்கு. ஸோ வந்து ரேலி பேஸ் ட்ராப். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் படி இதில் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, ட்ராப் வந்து நடக்கும்னு எதிர்பார்க்கலாம். ட்ராப் வந்து வீக்லி இல்லை டெய்லியில் தான் அந்த மாதிரி நடக்கும். அதுக்காக 4 ஹவர் 1 ஹவரில் ஸ்ட்ரெயிட்டாக அப்படி கீழே வந்துடாது. 4 ஹவர் 1 ஹவரில் இப்படி பொறுமையாக மேலே போயிட்டு கீழே வந்து இப்படி பொறுமையாக மேலே போயிட்டு கீழே வந்து இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பொறுமையாக ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப வந்து ஹை வச்சு திரும்ப இப்படி கீழே அப்படி பொறுமையாக தான் போகும். ஸோ வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது எதுக்காகனா, திரும்பவும் சொல்லிட்டேன், நமக்கு எந்த பக்கம் ட்ரெண்டு போகுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடிய செல்லு ட்ரெண்ட் மட்டும் எதிர்பார்க்கலாம், இல்லை மேலே போகுதுன்னா பை ட்ரெண்ட் மட்டும் எதிர்பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான். அதுக்கப்புறமேட்டுக்கு நம்மளோட பேசிக் அனலைசிஸ் வந்து பண்ணணும். பேசிக் ஸ்ட்ரக்சர் அனலைசிஸ் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, ஒன்று வந்து கேண்டில்ஸ் வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது, கேண்டில்ஸ் ஃபார்ம் ஆகுறது. ரெண்டாவது வந்து அந்த கீ லெவலில் என்னென்ன கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அதாவது பின் பார் ஃபார்ம் ஆகுதா, இல்லை என்கல்ஃபிங் ஃபார்ம் ஆகுதா, இல்லை வந்து ஹராமி பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுதா, இல்லை மர்போசி கேண்டில் ஃபார்ம் ஆகுதா. மர்போசி கேண்டில்னால் ஃபுல்லாக வந்து விற்கே வைக்காமல் ஃபுல் கேண்டில் வைக்கும். அந்த மாதிரி அந்த இடத்துக்கிட்ட ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்து ப்ரைஸ் வந்து வந்துட்டு திரும்ப ரிஜெக்ட் ஆக போகுது அப்படின்றத காட்டணும், கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி கன்ஃபார்ம் பண்ணுச்சுன்னா அதை வச்சு நம்ம ட்ரேட் பேஸ் பண்ணி தான் ட்ரேட் எடுக்கணும். பேசிக் ஸ்ட்ரக்சர் வச்சு தான் ட்ரேட் எடுக்கணும். இது வந்து எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எந்த பக்கம் போக போகுது, ஸ்ட்ரக்சர் வந்து எந்த பக்கம் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு ஐடியாக்காக தான் நம்ம பார்க்குறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட 4 சார்ட் பார்த்துட்டோம். நம்ம அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட யூரோ யூஎஸ்டியும் ஜிபிபி யூஎஸ்டியும் ஒரே ஸ்ட்ரக்சரில் தான் ஃபார்ம் ஆகும், ஒரே ஸ்ட்ரக்சரில் தான் மூவ் ஆகும். ஓகேவா? ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு அதே போல் தான். இதோட முடிஞ்சு இங்கேருந்து வந்து இந்த ட்ரெண்ட் முடிஞ்சு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ரேலி பேஸு, திரும்ப ஒரு ரேலி, திரும்ப பேஸு, திரும்ப பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஹை வைக்க போச்சு, ஆனால் வைக்க முடியல, திரும்ப கீழே வருது. இப்போ யூரோ எஸ்டிக்கும் இதுக்கும் வந்து ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. பார்த்தீங்கன்னா யூரோ எஸ்டியில் வந்து என்ன நடந்தது அப்படின்னா, ரேலி பேஸ் இந்த 2வது வாட்டி வச்ச ஈக்குவல் ஹை வந்து இதை விட ஹையில் வச்சுது. லைட்டாக ஹைக்கு போயிட்டு திரும்ப கீழே வர முடியாமல் வந்துச்சு. இது வந்து என்ன நடந்தது, ரேலி பேஸ் ட்ராப் நடந்தது யூரோ எஸ்டியில். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரேலி ஃபுல்லாக போச்சு, பேஸ் வச்சுச்சு, திரும்ப அந்த ரேலி வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த ஹையை தொட முடியல, அது வரைக்கும் போயிட்டு திரும்ப கீழே வந்துருச்சு. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ட்ராப் பேஸ் ரேலி எப்படி பார்த்தீங்க அப்படின்னாலும் இந்த 4 பேட்டர்னுக்குள்ளே இது நடந்துகிட்டே இருக்கும். அதுலேயும் வந்து எஸ்பெஷலி வந்து செல் ட்ரெண்டாக இருந்தால் 2 ட்ரெண்டு தான், பை ட்ரெண்டாக இருந்தால் 2 பேட்டர்ன். செல் ட்ரெண்டாக இருந்தால் 2 பேட்டர்னு, ஒன்று ரேலி பேஸ் ட்ராப்,
இல்லை வந்து ட்ராப் பேஸ் ட்ராப் அது ரெண்டு தான் நடக்கும். அதே போல் கீழே வந்து ஃபுல்லாக செல் ஆகிட்டு திரும்ப போகுது அப்படின்னா ரெண்டே ரெண்டு தான் பாசிபிள். ஒன்று வந்து ட்ராப் பேஸ் ரேலி, இன்னொன்று வந்து ரேலி பேஸ் ரேலி. ட்ராப் பேஸ் ரேலி இல்லைன்னா ரேலி பேஸ் ரேலி, இது ரெண்டு தான் நடக்கும். ஓகேவா? கீழே பை ட்ரெண்டாக இருந்தால் அப் ட்ரெண்டாக இருந்தால் ரெண்டு ட்ரெண்டு ரெண்டு பேட்டர்னு, டவுன் ட்ரெண்டாக இருந்தால் ரெண்டு பேட்டர்னு, ரெண்டு பேட்டர்ன் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும். ஒன்று பாருங்கள், ப்ரைஸ் வந்து மோஸ்ட்லி இப்போ எல்லாத்துலேயுமே ஆல் டைம் ஹையில் இருக்குது. ஸோ வந்து ரெண்டே பாசிபிள். ஒன்று இப்படி போயிட்டு திரும்ப இதை விட கொஞ்சம் ஹை வச்சுட்டு கீழே வரலாம், இல்லை இது போயிட்டு திரும்ப இந்த அளவுக்கு போக முடியாமல் இப்படி கீழே வச்சுட்டு இங்கேயே வரலாம். உங்களுக்கு அந்த பேர் தெரியலனா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலே போச்சுன்னா ரெண்டு விஷயம் நடக்கும். ஒன்று மேலே போகும், ஒரு வாட்டி ஹை வச்சிருச்சு அப்படின்னா திரும்ப அந்த ஹையை உடைச்சிட்டு மேலே போயிட்டு வச்சுட்டு திரும்ப கீழே ஃபுல்லாக வரும். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு வாட்டி ஹை வச்சுட்டு திரும்ப அந்த ஹையை தொட முடியாமல் மேலே போயிட்டு இதோட கீழே வந்துடும். இந்த ரெண்டு பேட்டர்ன் தான் அப் ட்ரெண்டில் ஃபார்ம் ஆகும். அதே போல் டவுன் ட்ரெண்டில் என்ன நடக்கும் அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் வந்து கீழே வரும், வந்துட்டு திரும்ப ஒரு வாட்டி மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப ஈக்குவலாக கொஞ்சம் கீழே போயிட்டு இதை விட கொஞ்சம் கீழே உடச்சிட்டு மேலே போயிட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப மேலே வரலாம். அப்படி இல்லைன்னா ஒரு வாட்டி வந்துட்டு திரும்ப மேலே வந்துட்டு திரும்ப இந்த அளவுக்கு போக முடியாமல் இங்கேயே வந்து அந்த செல்லர்ஸோட ப்ரெஷர் பற்றாமல் பையர்ஸ் வந்து புஷ் பண்ணி மேலே ஏற்றிடுவாங்க. ஸோ வந்து இங்கேயே திரும்பிடும். ஒன்று இந்த அளவுக்கு கீழே போகும், இல்லை இந்த அளவோட மேலே வந்துடும். இந்த ரெண்டு விஷயம் தான் நடக்க வாய்ப்பு இருக்குது. அதே போல் மேலேயும் அப்படி தான். ஒன்று இந்த அளவுக்கு மேலே போகும், இதோட மேலே போகும், இல்லைனா இந்த அளவுக்கு போக முடியாமல் கொஞ்சம் கீழே இருந்து கீழே வந்துடும். ரொம்ப ஈஸி காய்ஸ். இதை பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம என்ன ட்ரெண்ட் எடுக்கணும், என்ன ட்ரேட் எடுக்கணும், எந்த பக்கம் மூவ் ஆக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே அடுத்த ஸ்டெப்பு நம்ம ஈஸியாக வந்து ட்ரேட் எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? இப்போ நம்ம ஆல்ரெடி 4-5 சார்ட் வந்து ட்ரெண்ட் வந்து கரண்ட்லி வந்து இப்போ நவம்பர் 2025 நடக்குது. நவம்பர் 2025ல் என்னென்ன பேட்டர்ன்ஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். ஸோ இங்கேருந்து நம்ம என்னென்ன ட்ரெண்டு எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்கலாம். சரி, இப்போ ஓகே. இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு சார்ட் எடுப்போம். சார்ட் எடுத்து நம்ம என்ட்ரி வந்து இதில் எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம பிட்காயின் பார்க்கலாமா? பிட்காயின் இல்லை, கோல்டு கூட பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிட்டோம். கோல்டில் வந்து என்ன ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஃபார்ம் ஆச்சு, ஜஸ்ட் இப்படி ஃபார்ம் ஆகிட்டு திரும்ப வந்துட்டு இந்த அளவுக்கு ஈக்குவல் வைக்க முடியாமல் திரும்ப கீழே வருது. ஸோ ஸ்ட்ரக்சர் படி நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு ட்ராப் ஃபார்ம் ஆகணும். அதாவது ட்ராப் பேஸ் அடுத்து ட்ராப், இந்த ட்ராப் ஃபார்ம் ஆகணும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம செல் மட்டும் எதிர்பார்ப்போம். இது வந்து எப்போதுமே 100% கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு இதுவுமே வந்து 100% எப்போதுமே நமக்கு முன்னாடி நடக்கிற மாதிரி நடக்காது. ஓரளவுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி பலமுறை உங்களுக்கு எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ப்ராபபிலிட்டி தான். ப்ராபபிலிட்டி அப்படின்றதுக்கும் ப்ரெடிக்ஷனுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, இப்போ வந்து ஒரு காயினை சுண்டி விடுறீங்க அப்படின்னா எப்போதுமே பூ தான் விழும், தலை தான் விழும், தலை மட்டும்தான் விழும் அப்படின்னு பண்ணுறது வந்து ப்ரெடிக்ஷனு. தலையும் விழலாம், பூவும் விழலாம் அப்படின்றது ப்ராபபிலிட்டி. ரெண்டில் ஏதாவது ஒன்று நடக்கும் அப்படின்றது தான் ப்ராபபிலிட்டி. ட்ரேடிங்கை வந்து நம்ம என்றைக்குமே வந்து ப்ராபபிலிட்டியாக தான் பார்க்கணும். ஸோ வந்து இப்படி வந்து நடந்துருச்சு, ஸோ வந்து நான் எதிர்பார்க்கறது மட்டும்தான் நடக்கணும், கரெக்டாக ஸ்ட்ரக்சர் படி இப்படி தான் வந்துருச்சு, நான் இங்கே வந்து 100% எனக்கு அமௌண்ட்டை ஃபுல்லாக போட்டு நான் செல் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் வந்து இப்படி இந்த ஸ்ட்ரக்சர் என்ன தான் இப்படி வரணும் அப்படின்னாலும் அந்த ஸ்ட்ரக்சர் அது எப்படி வேணாலும் வரும். இப்படி போயிட்டு இப்படி மேலே கொண்டு போயிட்டு கொஞ்ச நாள் கன்சாலிடேட் பண்ணிவிட்டு திரும்ப லைட்டாக கீழே இழுத்துட்டு திரும்ப மேலே போகிற மாதிரி கொண்டுட்டு போயிட்டு எப்படி வேணாலும் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு வரும். ஆனால் ஓவரால் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் வந்திருக்கும். ஆனால் அது வந்த பாதை பார்த்தீங்கன்னா இப்படி வந்திருக்கும். ஸோ வந்து இந்த ஏற்ற இருக்கிறதுக்குலாம் வந்து உங்கள்கிட்ட அமௌண்ட் வந்து கம்மியாக இருந்ததுன்னா இங்கேயே வந்து நீங்கள் உங்கள் அமௌண்ட் வந்து அக்கௌண்ட் வந்து வாஷ் அவுட் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ட்ரேட் பண்ண முடியாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும். ஸோ வந்து என்ன தான் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் இப்போ நமக்கு இது மூலயமா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு, இந்த இடத்துக்கிட்ட நம்ம ஒரு செல் என்ட்ரி எதிர்பார்க்கலாம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்து இப்போ எப்போதுமே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் பை வந்து கொஞ்சம் கொஞ்சம் மூவ் ஆனாலும் செல்லு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. எது வரைக்கும் அப்படின்னா இந்த இதை உடைக்கிற வரைக்கும். இப்போ இந்த இதை உடச்சிருச்சு அப்படின்னா நம்மளோட ஸ்ட்ரக்சர் டோட்டலாக மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? இங்கேருந்து ஒரு புது ட்ரெண்டு கூட ஃபார்ம் ஆகலாம். அதாவது இது வந்து இப்படி சொல்கிறதுனா ஒரு ஜஸ்ட்டு வந்து ஒரு ரேலி திரும்ப பேஸ் ஃபார்ம் பண்ணி திரும்ப ரேலி அப்படின்ற மாதிரி ஒரு புது ஸ்ட்ரக்சர் கூட ஃபார்ம் ஆகலாம்.
இந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துருக்க இந்த ட்ராப் வந்து எது வரைக்கும் வேலிட் அப்படின்னா இதை உடைக்கிற வரைக்கும் தான் நான் வந்து இந்த ட்ராப் அப்படின்றது வேலிட், இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த ஹையை உடைக்கிற வரைக்கும் நாம் இந்த இடத்துக்கிட்ட ஒரு செல் எதிர்பார்க்கலாம். இந்த ஹையை உடைச்சிருச்சு அப்படின்னா நம்ம ட்ரெண்ட் வந்து மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நமக்கு இன்னும் உடைக்கல. ஸோ வந்து நம்ம இப்போதைக்கு இந்த இடத்துக்கிட்ட ஒரு செல் எதிர்பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து வந்து நம்ம நார்மலாக இப்போ வந்து ஒரு ட்ரெண்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணிட்டோம், எந்த பக்கம் போகுதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட பேசிக் ஸ்ட்ரக்சர், அதாவது ட்ரெண்ட் வந்து அந்த பக்கம் தான் போதான்னு கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு சரி நிறைய வந்து ஃபேக்டர்ஸ் இருக்குது. அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஒன்று வந்து நம்ம ஆல்ரெடி வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டு வந்து கரெக்டாக அந்த இடத்துக்கு தான் போகுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 4 ஹவர்ஸில் போயிட்டு ஒரு ஜோன் மார்க் பண்ணி வச்சுப்போம். அந்த ஜோன் மார்க் பண்ணி வச்சுட்டு அந்த ஜோனுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். அதுபடி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு சப்ளை ஜோனை மார்க் பண்ணிட்டோம், இது ஒரு டிமாண்ட் ஜோன். ஓகேவா? இப்போ வந்து ப்ரைஸ் வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா ஒரு இதுக்கும் 50% வந்து மூவ் ஆயிடுச்சு. ஒரு வாட்டி மேலே போயிட்டு சப்ளை ஜோன் வரைக்கும் போயிட்டு இங்கேருந்து கொண்டுட்டு போனவங்களாம் ப்ராஃபிட் புக் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க, பொறுமையாக கீழே வந்துருச்சு. திரும்ப வந்து மூவ் பண்ண பார்த்துருக்காங்க, ஆனால் வந்து இந்த அளவுக்கு ஹைக்கு போக முடியல, இதோட ப்ரைஸ் திரும்பிடுச்சு. ஓகேவா? இப்போ இது வந்து ப்ரைஸ் வந்து இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சப்ளை டிமாண்ட் இந்த ரேஞ்சை பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஒரு 50-50 பாதி பிளேஸில் இருக்குது. ஏன் வந்து இந்த இடத்துக்கிட்ட பையர்ஸ் வந்து திரும்ப என்ட்ரு ஆனாங்க அப்படின்னா இங்கேருந்து போனதில் பாதிக்கு கீழே வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இங்கே வந்து ஒரு 200 ப்ரைஸ் அப்படின்னா இங்கே வந்து ஒரு 400 போச்சு, திரும்ப வந்து 400 போயிட்டு திரும்ப 300 வந்துருச்சு. இப்போ 400 இருக்கும்போது வாங்க முடியாதவங்களாம் என்ன நினைப்பாங்க, சரி 300 வந்ததுன்னே நல்ல ப்ரைஸ், இப்போ 250 260 70 வந்தோடனே ஓகே இது வந்து நல்ல ப்ரைஸ் தான், திரும்ப வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்து பையர்ஸ் வந்து திரும்ப வாங்கியிருக்காங்க. திரும்ப வாங்கிட்டு ஒரு 300 வரைக்கும் கொண்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கு மேலே பையர்ஸால் கொண்டுட்டு போக முடியல, திரும்ப வந்து செல்லர்ஸ் வந்து புஷ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஓகேவா? இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது, திரும்ப வந்து ஒரு ப்ரைஸ் வந்து இது 200 இது 400 ப்ரைஸ் வந்து திரும்ப ஒரு 300 ரேஞ்சில் இருக்குது. 300 ரேஞ்சில் இருக்கனால திரும்பவும் வந்து பையர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆவரேஜ் பண்ணி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், இதில் இன்ஸ்டியூஷன் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தான் அவங்க ட்ரேட் பண்ணாலும் அவங்க மூவ் பண்ணாலும் ஒரேடியாக அவங்க பை பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் செல் பண்ணணும், அவங்க பை பண்ணுவாங்க. அவங்க செல் பண்ணும்போது தான் நம்ம பை பண்ணுறோம். நம்ம பை பண்ணால் தான் அவங்க வந்து நம்ம லிக்விடிட்டியை இது பண்ணிவிட்டு அதுக்கு ஈக்குவலான செல்லை வந்து அவங்க செல் ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ வந்து எப்போதுமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டுக்கு வந்து ஒன்று லிக்விடிட்டி தேவை, ரெண்டாவது அவங்க ஒரு பல்க் அமௌண்ட்டான ஆர்டர்ஸ் வந்து இது பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான பையர்ஸோ அங்கே இருந்தாகணும். அவங்க செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான பையர்ஸ் அங்கே இருந்தாகணும். அவங்க பை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலான செல்லர்ஸ் அந்த இடத்துக்கிட்ட இருந்தாகணும். அவங்களுக்கு விற்கிறதுக்கு யாராவது இருக்கணும். அவங்களுக்கு யாராவது விற்கிறதுக்கு ஆள் இருந்தால் தான் அவங்க வாங்க முடியும். நமக்கு யாராவது விற்றா தான் நம்ம வாங்க முடியும். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, ஒரு வாட்டி வாங்கிட்டாங்க அப்படின்னா அந்த இதுலேருந்து மேலே கொண்டுட்டு போகிறதுக்கு லிக்விடிட்டி வேணும். இப்போ வந்து அவங்க வாங்கிட்டு அவங்க இந்த இடத்துக்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபா ஒரு 10 பில்லியனுக்கு வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10 பில்லியனுக்கு வாங்கிட்டு அவங்க மட்டுமே அந்த ப்ரைஸை கொண்டுட்டு போகிறதுல ஒரு அர்த்தமே கிடையாது. அங்கே வந்து டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அவங்க அமௌண்ட் எப்படி டபுள் ஆக முடியும்? அவங்க அமௌண்ட்டை போட்டு அவங்க மட்டுமே ட்ரேட் பண்ணிட்டு போனால் டபுள் ஆக முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, நார்மலாக வந்து மேலே போகிற மாதிரி காட்டுவாங்க. இங்கே எல்லோரும் பையர்ஸ்லாம் நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் என்ட்ரு ஆவாங்க. திரும்ப வந்து லைட்டாக வந்து கீழே வருவாங்க. திரும்ப செல்லர்ஸ் என்ட்ரு ஆவாங்க. திரும்ப வந்து இங்கே பையர்ஸ் வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க, செல்லர்ஸ் வந்து இங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. இங்கே இருக்க ஸ்டாப் லாஸை ஒரு ஹிட்டு இப்படியே நேராக மேலே போயிட்டு இங்கே இருக்க ஸ்டாப் லாஸை ஒரு ஹிட் பண்ணிவிட்டு அவங்க டைரெக்ஷனில் போயிடுவாங்க. இங்கே இருக்கிற எல்லா லிக்விடிட்டியும் அவங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்படி தான் வந்து நார்மலாக வந்து ஒரு மார்க்கெட் வந்து ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ வந்து இப்போ சரி பார்ப்போம். நம்ம வந்து இப்போ ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல பை ரேஞ்சில் தான் இருக்குது. என்ன தான் நம்ம வந்து ஓவரால் ட்ரெண்ட் வந்து நம்ம கீழே போகணும்னு கணிச்சாலும் இப்போதைக்கு வந்து பை பண்ணுற ரேஞ்சில் தான் இருக்குது. ஸோ வந்து இந்த செல்லு நடக்கிறதுக்கு மேபி இன்னும் 2 மாதம் 3 மாதம் கூட ஆகலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு ஒரு டைரெக்ஷன் பார்த்து வச்சுருக்கோம். நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் வச்சு மேஜர் ஸ்ட்ரக்சர் வச்சு நம்ம ஒரு ட்ரெண்டு தான் பார்த்து வச்சுருக்கோம். ப்ரைஸ் வந்து பொறுமையாக இப்படி மேலே போயிட்டு திரும்ப கீழே போயிட்டு இப்படி பொறுமையாக திரும்ப இப்படி வந்துட்டு திரும்ப இது வரைக்கும் கீழே வரலாம் அப்படின்றது ஒரு 2-3 மாதத்தில் இந்த இடத்துக்கு வரலாம், 3500 ரேஞ்சு வரலாம் அப்படின்றது தான் நம்ம கணிப்பு. நாளைக்கே வந்து ப்ரைஸ் இப்படி வந்துடும் அப்படின்றது அர்த்தம் கிடையாது. ஓகேவா? ஸோ வந்து இப்போதைக்கு நமக்கு கரண்ட்லேயே வந்து மார்க்கெட்டில் என்ன ஷோ ஆகுது அப்படின்னா இங்கேருந்து வந்து நல்ல ஹை வச்சுட்டு வந்துச்சு, திரும்ப ஒரு சின்ன ஹையர் லோ மாதிரி ஃபார்ம் பண்ணிச்சு, திரும்ப அடுத்த வாட்டி வந்து இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிச்சு,
இந்த ஹையர் லோ உடச்சிட்டு திரும்ப கீழே வந்துருச்சு ப்ரைஸு. ஸோ இங்கேயே வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. ஓகேவா, ஸ்ட்ரக்சர் வந்து இங்கேயே பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. இங்கே பிரேக் பண்ணிவிட்டு கீழே வந்துருச்சு. நார்மலாக பிரேக் அவுட் கொடுத்தது அப்படின்னா ஒரு வாட்டி கொடுத்ததுன்னா திரும்ப இந்த இடம் வரைக்கும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்தால் தான் ப்ரைஸ் வந்து இது நல்லா ஸ்ட்ராங்காக போகும். பட் இங்கே என்ன நடந்தது அப்படின்னா இது வந்து ஒரு கரெக்டான போயிட்டு மேலே போயிட்டு திரும்ப பேஸ் பண்ணிட்டு திரும்ப ஒரு அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. ஆனால் ஈக்குவல் ஹை வச்சுட்டு திரும்ப கீழே வந்துருச்சு ப்ரைஸு. ஓகேவா, ஸோ வந்து இதில் வந்து நம்ம இதில் எது வந்து லாஸ்ட்டு ஹையர் லோவாக மார்க் பண்ணிக்கலாம் அப்படின்னா இது வந்து ஹையர் லோ, ஸ்ட்ராங்கான ஹையர் லோ. அடுத்து இது ஒரு ஸ்ட்ராங்கான ஹையர் லோ. ஓகேவா, அடுத்து இதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹையர் லோ. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹையர் லோ. இதுக்கப்புறம் வந்து ப்ரைஸ் வந்து அப்படியே மேலே போகிற மாதிரி இருந்ததா இதை உடைக்காமல் மேலே போயிருக்கணும். இப்படி வந்து மேலே போயிட்டு இப்படி வச்சு திரும்ப இப்படி பண்ணியிருக்கணும். ஆனால் நமக்கு வந்து இந்த ஹையர் லோவை உடைக்கக்கூடாது ப்ரைஸு, ஆனால் உடைச்சிருச்சு. ஸோ வந்து இதுதான் நமக்கு வேலிடான ஒரு பிரேக் அவுட். ஓகேவா, ஸோ இது வந்து நமக்கு ஒரு வேலிடான பிரேக் அவுட்டு. ரெண்டாவது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரைஸ் வந்து ஒரு சின்ன ஒரு வாட்டி ரீட்டர்ஸ் காட்டி வந்திருக்கு. அதே இடத்துக்கு வந்தனால ப்ரைஸ் வந்து இந்த ஜோன்லேயே வந்து திரும்ப வந்து மேலே போக முடியாமல் ஒரு இப்போ மேலே போகும்போது கீழே ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அதே போல் கீழே வரும்போது திரும்ப மேலே ரிஜெக்ட் பண்ணியிருக்கு. அதே இடம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு வாட்டி இங்கேருந்து வந்து மேலே போகும்போது ஒரு வாட்டி ரீட்டர்ஸ் ஆகுது, திரும்ப கீழே வரும்போது ஒரு வாட்டி ரீட்டர்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த இடம் வந்து என்னவா ஆக்ட் ஆகுதுன்னா இங்கே ரெசிஸ்டன்ஸாக இருந்தது, இங்கே வந்து திரும்ப வந்து சாரி இங்கே 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 ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இதுக்கப்புறம் வந்து திரும்ப வரும்போது ஒரு சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இது வந்து திரும்ப ஒரு சப்போர்ட்டாக மாறுது. அதாவது இது வந்து ஃபிலிப்ஸ்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட் ஆர் சப்போர்ட் பிகம் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது திரும்ப அதே இடம் வந்து சப்போர்ட்டாக மாறிடும், சப்போர்ட்டாக இருக்கிறது அதே இடம் ரெசிஸ்டண்ட்டாக மாறும். இப்படி வந்து அடிக்கடி நடக்கும் ப்ரைஸில். ஸோ இந்த இடம் வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா திரும்ப வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக மாறிடுச்சு. இந்த இடம் என்ன தான் ப்ரைஸ் திரும்ப உடச்சிட்டு கீழே போனாலும் திரும்ப அதே லெவலுக்கு வந்துட்டு ஒரு சப்போர்ட் எடுத்து ப்ரைஸ் வந்து இப்போ மேலே போகிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கு. ஸோ அடுத்து ஷார்ட் டேர்ம் டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட ஒரு நல்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. இது வந்து நல்ல சப்போர்ட் ஜோன் ஆக்ட் ஆகுது. ஸோ இதை தாண்டுற வரைக்குமே நமக்கு வந்து ப்ரைஸ் வந்து இன்னும் ஒரு பை எதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். சப்போஸ் இதை உடச்சிட்டு கீழே போகுது அப்படின்னா அடுத்து வந்து இதுக்கு நேராக இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. 3600 ரேஞ்சு தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு. அது வரைக்குமே ப்ரைஸ் வந்து மேபி கீழே வந்துட்டு திரும்ப வந்துட்டு இப்படி கூட மேலே போயிட்டு திரும்ப வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. சரி, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சரி ஓகே, நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதை மார்க் பண்ணி வச்சுப்போம், பிரேக் அவுட்டை வந்து மார்க் பண்ணி வச்சுப்போம். நம்ம சொன்ன இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் இதுதான் சொல்லி சொன்னேன். ஓகேவா, இது வந்து 4 ஹவரில் ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சராக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ 4 ஹவரில் மார்க்கெட் ஷிஃப்ட்டு செல்லு, அதாவது இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஹையர் லோவாக ஃபார்ம் ஆகிருந்திருக்கு. பட் வந்து ப்ரைஸ் இந்த இடத்த உடச்சிருச்சு. ஸோ வந்து இது வந்து பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணிப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம், ஒரு இடத்துல வந்து பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து பேட்டர்ன் தெரியும். ஒரு இடத்துல பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, அதாவது இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகுது, திரும்ப ஒரு ஹையரில் ஃபார்ம் பண்ணுது, இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது, திரும்ப வந்து ப்ரைஸ் இந்த இடத்துல வரும்போது இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகி போயிட்டு இங்கேயே சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போயிடணும். இங்கே சப்போர்ட் எடுக்காமல் ப்ரைஸ் வந்து இங்கே வந்துருச்சு அப்படின்னா இது பேர் வந்து பிரேக் அவுட். இது எந்த வரைக்கும் வரலாம் அப்படின்னா இந்த அடுத்த ஹையர் லோ இருக்குல்ல, இதுக்கு முன்னாடி இருக்க ஹையர் லோ வரைக்குமே வந்து இது வந்து ஸ்டில் வேலிட் பை தான். இது வரைக்கும் வந்துட்டு போனாலுமே இது வந்து பை கன்சிடர் தான். பட் வந்து இது வந்து பிரேக் அவுட். இதுக்கு மேலே வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து நம்ம சில்ல செல் எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு செல் ட்ரெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ வந்து அதே தான் இங்கேயே நடந்துகிட்ருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அழகான ஒரு பெரிய வந்து ஒரு ரேலி கொடுத்துட்டு திரும்ப வந்து ஒரு பேஸ் கொடுத்துருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து மேலே போய் அதை உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. பட் வந்து ப்ரைஸ் உடைக்க முடியல. ஸோ சப்போஸ் வந்து இந்த பிக் பிக்சரில் பார்த்தீங்கன்னா இதை உடைச்சா தான் வந்து பேஸு, இதை உடைச்சா தான் வந்து இதை உடைச்சா தான் வந்து இது வந்து பிரேக் அவுட் ஆகும். ஆனால் வந்து நம்ம இப்போ இன்ட்ராடே ஸ்கால்பிங்லாம் பண்ணோன்னா இந்த ரொம்ப பிக் பிக்சர் பார்க்க தேவையில்ல. ஸோ உள்ளுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து கூட நம்ம ட்ரேட் பண்ணலாம். ஸோ அது பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு சின்ன சப்போர்ட்டு, அடுத்து இங்கே ஒரு ஹையர் லோ எடுத்திருக்கு. இந்த ஹையர் லோக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கணும், மேலே வந்து போயிருக்கணும். இதுக்கப்புறம் ஒரு புது ஹையர் லோ வச்சுருக்கணும். பட் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதை உடச்சிட்டு திரும்ப கீழே வந்துருச்சு, இதையும் உடச்சிட்டு திரும்ப கீழே வந்துருச்சு. ஸோ வந்து இதை வந்து ஒரு வேலிடான ஒரு பிரேக் அவுட்டாக நம்ம எடுத்துக்கிறோம். இப்போதைக்கு ஒரு 4 ஹவர் 1 ஹவர் இன்டர்னல் பிரேக் அவுட்டாக எடுத்துக்கிறோம்.
ஸோ வந்து இன்டர்னலாக பிரேக் அவுட் வந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து என்ன பண்ணும், ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரெண்டு மேலே போயிட்டுருக்கு, இப்படி போகுது, இதை உடச்சிட்டு திரும்ப இங்கே வந்துட்டு இப்படி எடுத்துகிட்டு போனோம். பட் இதை உடச்சிருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அடுத்து வந்து என்ன தான் ப்ரைஸ் கீழே வராதா இருந்தாலும் ஒரு வாட்டி திரும்ப மேலே போகும். மேலே போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட திரும்ப ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு சின்ன ஒரு ரிஜெக்ஷன் காட்டிட்டு இங்கே இருக்க ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரைஸ் கீழே போகும். இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் ஒன்றும் இல்லை, நல்லா பார்த்துக்கங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அது ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஒரு ட்ரேடு வந்து நம்ம எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்ட்ரக்சர் வந்து நார்மலாக இப்படி போகும், இப்படி போயிட்டு இப்படி போகும். அதாவது இது வந்து ஹையர் லோ, ஹையர் ஹை, அடுத்து ஒரு ஹையர் லோ, இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா இதை உடச்சிரும். இதை உடச்சிட்டு டேரெக்டாக பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிடும். இங்கே ஒரு ஹையர் ஹை ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? ஆனால் அடுத்த ட்ரெண்ட் வந்து நார்மலாக வந்து எப்படி ஃபார்ம் ஆகணும், இதோட வச்சுட்டு இங்கேயே பிரேக் அவுட்டாக இப்படி மேலே போகணும். ஆனால் வந்து சம்டைம் என்ன பண்ணணும், இதோட போகாமல் இதுக்கு கீழே வந்துடும். இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இது வந்து பிரேக் அவுட்னு அர்த்தம். இதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா என்ன பண்ணும், திரும்ப ஒரு வாட்டி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து திரும்ப கீழே வரும். மார்க்கெட் வந்து இப்படி எக்ஸாம்பிள் வந்து இப்படி ஒரு வாட்டி வருது, திரும்ப மேலே போகுது, திரும்ப கீழே வருது, கீழே வந்துட்டு இதோட மேலே போகணும். அப்படி மேலே போகாமல் இப்படி உடச்சிருச்சு அப்படின்னா டேரெக்டாக அப்படி கீழே வந்துடாது. இப்படி கீழே வந்துட்டு திரும்ப ஒரு வாட்டி இப்படி பேஸ் ஃபார்ம் பண்ணி திரும்ப ஒரு லோவர் ஹை, திரும்ப வந்து ஒரு இதுதான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்கிறது. அதாவது இங்கே இதோட திரும்பி போயிருந்தால் இது நார்மலு, இங்கே போகாமல் இதுக்கப்புறம் இதை பிரேக் அவுட் பண்ணிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரெண்டு திரும்பிடுச்சு, பை ட்ரெண்டில் போனது செல் ட்ரெண்டுக்கு ஒரு இது ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டுது, ஒரு இது சைன் வந்து காட்டுது, செல் திரும்புறதுக்கான ஒரு அறிகுறி காட்டுது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? செல் திரும்புறதுக்கான ஒரு அறிகுறி காட்டுதுன்னு அர்த்தம். இப்படி காட்டுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சர் படி திரும்ப வந்து போயிட்டு இப்படி ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே ஒரு ஆர்டர் பிளாக் ஏதாவது இருந்ததுன்னா இதை போயிட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இப்படி கீழே வரும். ஓகேவா? அப்புறம் திரும்ப இப்படி பொறுமையாக செல் வச்சுட்டே போகும். திரும்ப என்ன நடக்கும், அப்புறம் இப்படி கீழே வரும், திரும்ப ஒரு பிரேக் அவுட் கொடுக்கும், இப்படி பிரேக் அவுட் கொடுக்கும், திரும்ப ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணும், திரும்ப லோவர் லோ, இப்படி போயிட்டு இருக்கும். இப்போ இது என்னது, லோவர் ஹை, லோவர் லோ, இது வந்து செல் ட்ரெண்டு, இது வந்து லோவர் ஹை, இது லோவர் லோ, அப்படி ஃபார்ம் ஆகிட்டே போகும். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணும், திரும்ப வந்து ஓரளவுக்கு கீழே போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும், இது வந்து கீழே போகாது, இங்கே வச்சு தான் இப்படி வந்துட்டு திரும்ப இது இந்த லோவர் லோ உடைக்காமல் இங்கேயே வந்து திரும்பிடும், ப்ரைஸ் திரும்பிட்டு அப்புறம் இப்படி கீழே வந்துட்டு இந்த உடைக்காமல் இது வந்து ஹையர் லோவாக மாறிடும். இப்போ வந்து அப்படியே செல் ட்ரெண்டு பை ட்ரெண்டாக மாறிடும், இது ஹையர் லோவாக மாறிடும், அப்புறம் இது ஹையர் ஹை, திரும்ப வந்து இதை உடைச்சிட்டு மேலே போகும். இப்போ இது வந்து ஹையர் லோ, புது ஹையர் லோ, இது புது ஹையர் ஹை, இப்படி வந்து ட்ரெண்டு மாறிட்டு இருக்கும். இப்படி தான் வந்து ட்ரெண்டு மாறும். ஸோ வந்து ட்ரெண்டு மாறும்போது நம்ம நார்மலாக எங்கே ட்ரேட் எடுப்போம் அப்படின்னா இந்த பிரேக் அவுட்டில் தான் எடுப்போம். அதே போல் மேலேருந்து வந்ததுன்னா அந்த பிரேக் அவுட் எங்கே கிடைக்குதோ அங்கேருந்து தான் ட்ரேட் எடுப்போம். ஏன் வந்து நம்ம பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா, பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கும்போது நமக்கு வந்து இன்னும் வந்து மூவ்மெண்ட் வந்து ஃபுல் மூவ்மெண்ட்டு நம்ம கிடைக்கும். நம்ம வந்து இடையில போல் நம்ம ஸ்டார்டிங்லேயே அந்த மூவ்மெண்ட்டில் என்டர் ஆகிடும். ஸோ வந்து நமக்கு இங்கே வந்து கரெக்டாக என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா நமக்கு கிட்டத்தட்ட ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:5 கூட கிடைக்கும். நமக்கு பெரிய லெவலில் பொசிஷன் ட்ரேட் பண்ணால் கூட நமக்கு 1:5 கிடைக்கும். சப்போஸ் இல்லைனா கூட நமக்கு கிடைக்கலனா கூட இந்த ஒரு மூமெண்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாக கேப்சர் பண்ண முடியும். இப்படி வருது அப்படின்னா இந்த ஒரு ஃபுல் மூமெண்ட்டை வந்து நம்ம இங்கே இடத்துல என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா இந்த ஃபுல் மூமெண்ட்டை வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் வந்து எப்போதுமே நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட்லேருந்து ட்ரேடில் என்டர் ஆகும். ஓகேவா? இது வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா, இது வந்து கிட்டத்தட்ட நம்ம ட்ரேட் பண்ணுறது வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லுவாங்க, எஸ்எம்சி, அதுக்கப்புறம் ஐசிடி கான்செப்ட்டு, அப்புறம் வந்து நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனு, இது மூணையுமே கம்பைன் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி எல்லாத்துலேயுமே நம்ம பெஸ்ட்டாக எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம வந்து ஒரு ட்ரேடாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். நான் இந்த இதெல்லாம் வந்து அப்புறம் ஒன்று ஒன்றா உங்களுக்கு என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன், அதை பற்றி வீடியோ போடுறேன். இப்போதைக்கு நம்ம வந்து ஒரு ட்ரேட் எப்படி இருக்கிறதுன்னு பார்ப்போம். ஓகேவா? ஸோ நமக்கு இப்போ ட்ரேட் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு நமக்கு ஒரு வாட்டி இங்கே வரைக்கும் வந்துட்டு திரும்ப பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. பிரேக் அவுட் கொடுத்துட்டு அழகான ஒரு லோவர் ஹை எடுத்திருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம இதை லோவர் ஹையாக மார்க் பண்ணிப்போம். ஓகேவா?
இதை ஒரு லோவர் ஹையாக மார்க் பண்ணிப்போம். இதை வந்து 4 ஹவரில் லோவர் ஹையாக மார்க் பண்ணிப்போம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நமக்கு வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் படி இது வந்து நமக்கு என்ன இதில் இருக்குது அப்படின்னா, இது வந்து ட்ராப் பேஸ் ரேலி அப்படின்னு, சாரி, ட்ராப் பேஸ் ட்ராப். இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு இது வந்து செல் ட்ரெண்டாக தான் காட்டிகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நமக்கு 4 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னாலும் நமக்கு ஃபார்ம் பண்ணியிருக்க ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா ஒரு செல் ட்ரெண்டுக்கான ஸ்ட்ரக்சர் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகேவா? இந்த இடத்துக்கிட்ட நம்ம வந்து பை எதிர்பார்க்கறது ரொம்ப முட்டாள்தனம். பை எதிர்பார்க்கலாம், ஒன்லி ஸ்கேல்பிங் மட்டும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு ஷார்ட் டேர்முக்கு ஸ்கேல்பிங் என்ன பண்ணிக்கலாம். இப்போ இது இங்கேருந்து பை ஆச்சுன்னா இது வரைக்கும் போகலாம் அப்படின்னா இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. இங்கே வரைக்கும் கூட போயிட்டு இப்படி பொறுமையாக இப்படி கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் இதை உடைக்கிற வரைக்குமே நான் வந்து நமக்கு இது ஸ்டெல் ட்ரெண்டு தான். இதை உடைச்சிட்டு மேலே போனால் தான் நமக்கு பை ட்ரெண்டாக மாறும். ஓகேவா? இந்த ரேஞ்சை உடைச்சிட்டு மேலே போகணும். ப்ரைஸ் வந்து 4250 உடைக்கிற வரைக்குமே வந்து இப்போதைக்கு இது வந்து செல் ட்ரெண்டு தான். சப்போஸ் இது வரைக்கும் போனாலுமே மேபி 4200 வரைக்கும் போனாலுமே திரும்ப கீழே வரதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். இதுக்கு ஈக்குவலான லோ வச்சுட்டு இதுக்கு ஈக்குவல் ஹை வச்சுட்டு திரும்ப வந்து ப்ரைஸ்க்கு எடுக்கிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஓகேவா? இப்போதைக்கு நம்ம செல் ட்ரெண்டு தான் எதிர்பார்க்கணும். ஒரு 4 ஹவர் இன்ட்ராடே இல்லை மற்றபடி ஒரு பொசிஷன் ஸ்விங் ட்ரேடிங் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து செல் ட்ரெண்ட் மட்டும் தான் எதிர்பார்க்கணும். நீங்கள் 5 மினிட் 15 மினிட்ஸில் வந்து ஸ்கேல்பிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் அந்த இதை ஃபாலோ பண்ண தேவையில்ல. எந்த பக்கம் மூமெண்டம் காட்டுதோ அந்த பக்கம் பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு போகலாம். ஓகேவா? சரி, 1 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1 ஹவரில் பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஸ்ட்ரக்சர் படி ஒரு வாட்டி மேலே போயிடுச்சு. திரும்ப வந்து என்ன ஆகணும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ வந்து ஒரு வாட்டி ஸ்ட்ரக்சர் கீழே உடச்சிட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு மேலே போச்சு. மேலே போயிட்டு திரும்ப ஒரு வாட்டி கீழே வர மாதிரி வந்துட்டு திரும்ப ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இங்கே வந்து இங்கே இருக்க ஆர்டர்ஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு திரும்ப கீழே வரும். கரெக்டான பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிட்டு நம்மளோட ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணிவிட்டு ப்ரைஸ் வந்து இப்போ கீழே வந்துட்டுருக்கு. ஓகேவா? இப்போ ப்ரைஸ் கீழே வந்துட்டுருக்கு. எது வரைக்கும் வரலாம் அப்படின்னா இந்த இது ஃபார்ம் பண்ணபடி இப்போ இது வரைக்கும் வரலாம் அப்படின்னா இது வரைக்கும் நம்ம இதை எதிர்பார்க்கலாம். ஓகேவா? 3800 வரைக்குமே நம்ம எதிர்பார்க்கலாம். 3800 வச்சுட்டு திரும்ப வந்து மேபி ஒரு நல்ல ஒரு 4100 இப்படி மேலே போயிட்டு திரும்ப வந்து இப்படி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து ஃபியூச்சர் மூமெண்ட் வந்து நம்ம இதை எதிர்பார்க்கலாம். இல்லை இதுக்குள்ளேயே திரும்ப கன்சாலிடேட் ஆகலாம். வர நியூஸை பொறுத்து கொஞ்சம் எப்படி முன்ன பின்ன மாறினாலும், ஆனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ட்ரெண்ட் வந்து செல் ட்ரெண்டை நோக்கி தான் வந்துட்டு இருக்கும். அன்டில் வந்து 2 ரூல்ஸ் இருக்குது. ஒன்று இதை உடைக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை உடைக்கணும். ரெண்டாவது வந்து இதை உடச்சி பிரேக் அவுட் பண்ணி போய் மேலே போச்சு அப்படின்னா ஃபுல் பிக் பிக்சருமே வேறு ட்ரெண்டு மாறிடுச்சுன்னு அர்த்தம். நமக்கு இன்டர்னலாக வந்து இதை உடைக்காமல் இருக்க வரைக்குமே வந்து இது செல் ட்ரெண்டு தான். ஓகேவா? ஓகே, வேறு என்ன எதிர்பார்க்கலாம் இதில்? சரி, ஓகே. இப்போ நம்ம கரண்ட்லி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஏன் வந்து ப்ரைஸ் வந்து இங்கே மேலே போயிட்டு திரும்ப வரும்போது இந்த இடத்துக்கு வரும்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருந்தேன். ஏன் இந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்த பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் வந்து பாருங்கள், இந்த கேண்டில்ஸ் வந்து பாருங்கள் எங்கேயுமே வந்து ஒரு செல்லர் கேண்டில் இல்லை. ரெண்டாவது இது ஒரு லிக்விடிட்டி கேண்டில், இது இன்ஸ்டியூஷன் கேண்டில். இந்த இடம் ஃபுல்லாகவே இன்ஸ்டியூஷன் மட்டும் தான் ட்ரேட் பண்ணியிருக்காங்க. இது பேர் தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவாங்க, இல்லைனா இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. இம்பேலன்ஸ்னா அப்படின்னா ஒரு ட்ரேடுனா பையி செல்லு பையி ட்ரேடு செல்லு அப்படி தான் நடக்கணும். ஆனால் அவங்க பையர்ஸ் மட்டுமே இருந்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இம்பேலன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ எப்போல்லாம் இப்படி மார்க்கெட்டை நடக்குதோ அப்போ மார்க்கெட்டு திரும்ப போன பிறகு திரும்ப அதே இடத்துக்கு வரும்போது ஜஸ்ட் வந்து திரும்ப ஒரு ரீட்டேஸ் கொடுக்கும். அதனால தான் வந்து இந்த ஜோனை மார்க் பண்ணி வைக்கிறது. இதை வந்து நம்ம ஆர்டர் பிளாக்னு சொல்லுவோம். இந்த இடத்துக்கிட்ட ஏற்கனவே ஆர்டர் இருக்கும். அந்த ஆர்டர்ஸை வந்து திரும்ப எடுத்துகிட்டு போகிறதுக்கு ப்ரைஸ் வந்து அந்த இடத்துல வந்து திரும்ப ரியாக்ட் பண்ணும். அதே போல் இந்த இடத்துக்கு வந்த பிறகும் திரும்ப வந்து இங்கேயும் அதே தான் நடந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கேயும் இன்ஸ்டியூஷன் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ அதனால தான் ப்ரைஸ் வந்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வந்த உடனே இந்த இடத்துக்கிட்ட இருக்க ஆர்டர்ஸை எடுத்துகிட்டு திரும்ப ஒரு வாட்டி மூவ் கொடுத்துட்டு திரும்ப அப்படியே பொறுமையாக கீழே வந்துருக்கு. ஓகேவா? இப்போ இந்த இடத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னாலும் இங்கே பாருங்கள், இது வரைக்கும் பொறுமையாக வந்திருக்கு. இங்கே வந்தோன்னே இது இன்ஸ்டியூஷன் கேண்டில் பாருங்கள், இது வந்து ஒரே ட்ராப்பாக இறக்கிட்டாங்க. இறக்குன வேகத்தில் திரும்ப விற்க வச்சுட்டு திரும்ப மேலே ஏற்றிட்டாங்க. இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு உடனே வந்து ப்ரைஸ் இறங்கின வேகத்தில் திரும்ப மேலே ஏறிட்டு திரும்ப ஆனால் இங்கே மூவ்மெண்ட் இல்லாமல் ஸ்லோவாக இருக்குது. ஸோ வந்து இது என்ன அர்த்தம் அப்படின்னா இன்னும் லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். பையர்ஸ் வந்து அதிகமாக இல்லை, லிக்விடிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ என்ன நடக்கலாம் அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் படி இந்த இடத்துக்கிட்ட இன்னும் லிக்விடிட்டி இருக்குது. ஸோ இந்த கேண்டில் வந்து இன்னும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகேவா? இந்த கேண்டில் வந்து திரும்ப போயிட்டு எதுவும் ரீட்டேஸ் பண்ணவே இல்லை.
இந்த இடத்த மிட்டிகேட் பண்ணவே இல்லை. இன்னும் வந்து இங்கே ஆர்டர்ஸ்லாம் எடுக்கவே இல்லை. ஸோ வந்து ப்ரைஸ் இப்போ என்ன பண்ணும், ஸ்லோவாக மேலே போயிட்டு இந்த இடத்த ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட மேலே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இதில் இந்த இடத்துக்கிட்டையும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் இருக்குது. ஸோ இப்படி மேலே போயிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு மேலே போயிட்டு கீழே வரலாம். இல்லை பொறுமையாக அப்படி மேலே போயிட்டு இந்த இடத்த ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு திரும்ப கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நமக்கு செல் ரெண்டர் அப்படின்னால ஸோ நம்ம வந்து இப்போதைக்கு என்ன எதிர்பார்க்கலாம்னா இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப எடுத்துகிட்டு ஆர்டர் எடுத்துகிட்டு திரும்ப கீழே வரும், அப்படியே பொறுமையாக வரும்னு எதிர்பார்க்கலாம். வேறு 30 மினிட்ஸில் என்ன நடக்குது? 30 மினிட்ஸில் வேறு ஏதாவது நமக்கு காமிக்குதா அப்படின்னா 30 மினிட்ஸில் அதான் இந்த 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில். ஸோ இந்த இடத்துக்கிட்ட ஒரு ஆர்டர் பிளாக்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 கேண்டில் ஃபார்ம் ஆகுதா, 3 கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது இந்த ஃபஸ்ட்டு கேண்டிலோட விற்கும் இந்த 3வது கேண்டிலோட விற்கும் ஈக்குவலாக இது இந்த இடத்துல கேப் இல்லாமல் இந்த 2வது கேண்டில் கவர் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட ஆர்டர் பிளாக் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? என்ன தான் கேண்டில் ஃபார்ம் ஆகிருந்தாலும் சம்டைம் வந்து இந்த இடத்துக்கு போகாது. என்னடா காரணம் நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. இது 3 கேண்டில் மட்டும் பார்த்துட்டு என்ன அந்த இடத்துக்கு திரும்ப போகலையே அப்படின்னு பார்ப்பீங்க. அது என்ன காரணம் அப்படின்னா அதில் வந்து முக்கியமான ரூல்ஸ் வந்து என்ன அப்படின்னா அந்த 3 கேண்டில் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த விக்கும் அதாவது இந்த இந்த நடுக்கண்டில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடுச்சு. மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணிடுச்சு. பார்த்துக்கோங்க, இது மாதிரி கவர் பண்ணக்கூடாது. இந்த இடத்துக்கும் கேப் இருக்கணும். இந்த ஃபஸ்ட்டு வீக் இங்கே வந்து இது வரைக்கும் வந்திருக்கலாம், இல்லை இந்த இதோட வீக்கு இங்கேயே வந்திருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கேப் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ப்ரைஸ் இந்த லெவலில் ஒரு 90% வந்து ரீடச் பண்ணிவிட்டு மிட்டிகேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே போகும். பட் இந்த ஜோன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-50 தான். ஏன்னா மோஸ்ட்லி வந்து கவர் பண்ணிடுச்சு. மோஸ்ட்லி வந்து இந்த ஏரியாவை வந்து கவர் பண்ணிடுச்சு. பாருங்கள், இங்கே கேப்பே இல்லை. சொல்லப்போனால் அந்த 2வது கேண்டில் கேப்பே இல்லை. ஸோ வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டியும் எடுத்துருச்சு, இங்கே இருக்க லிக்விடிட்டியும் எடுத்துருச்சு. ஸோ இந்த இடம் வந்து ஒரு இன்வேலிடான ஒரு ஆர்டர் பிளாக் தான். ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இங்கே வர்றது கஷ்டம்தான். இப்படியே திரும்ப கீழே போனாலும் போகலாம். இல்லை லிக்விடிட்டி இல்லை அப்படின்னா ஏதாவது உங்களை மேனிப்புலேஷன் பண்ணி மேலே போகிற மாதிரி காட்டி திரும்ப பையர்ஸை என்ட்ராக வச்சு திரும்ப ஒரு ரிஜெக்ட்ஸ் கொடுத்து இந்த எஸ்எல்ஐ ஹிட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து இங்கே ஆர்டர் பிளாக் எதுவும் இல்லை. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து மூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒன்று மேலே போகிற மாதிரி இல்லை கீழே போகிற மாதிரி காட்டி பையர் செல்லரை உள்ளே என்ட்ராக வச்சு அவங்க எஸ்எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு அவங்க போக வேண்டிய டைரெக்ஷனில் நேராக அப்படி மேலே போகிற மாதிரி போயிட்டு திரும்ப கீழே போவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். இப்போ லிக்விடிட்டி இல்லாமல் ப்ரைஸ் வந்து ஒரே இடத்துல ட்ராப் ஆகி நிற்கிற மாதிரி நிற்கிது. இப்படி தான் வந்து ஒரு ஆர்டர் வந்து எப்படி ஒரு நம்ம ஸ்ட்ரக்சர் ஐடென்டிஃபை பண்ண பிறகு ஒரு ஆர்டர் வந்து எப்படி எடுக்கணும், எப்படி பார்க்கணும், எப்படி எடுக்கணும் அப்படின்னா இப்படி இதை பார்த்து தான் எடுக்கணும். இந்த ஸ்ட்ரக்சர் பார்த்து தான் எடுக்கணும். ஸோ வந்து கரண்ட்லியும் வந்து நமக்கு செல் ட்ரெண்ட் மட்டும் தான் எதிர்பார்க்கணும். ஸோ சப்போஸ் வந்து இந்த ப்ரைஸ் வந்து இதை உடச்சிட்டு கீழே போயிடுச்சுன்னா நம்ம வந்து அடுத்து வந்து ஒரு 3800 வரைக்கும் பார்க்கலாம். அது 3800 டேரெக்டாக போய்டாது. சம்டைம் வந்து லிக்விடிட்டிலாம் கொஞ்சம் பொறுமையாக மேலே கீழே தான் வந்து தான் மேலே கீழே வந்து தான் போகும். ஸோ வந்து இந்த இடத்துக்கு நம்ம செல் ட்ரெண்ட் மட்டும் எதிர்பார்க்குறது பெட்ரு. ஓகேவா? எது வரைக்கும்னா அன்டில் வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் கொடுக்குற வரைக்கும். பிரேக் அவுட் கொடுத்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்து சப்போஸ் வந்து ப்ரைஸ் வந்து இப்படி மாறுது, இப்படி மேலே போயிட்டு திரும்ப ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போது ட்ரை பண்ணுதுன்னா ஸோ வந்து நமக்கு ஸ்ட்ரக்சர் மாறிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம வந்து பை ட்ரெண்ட் எதிர்பார்க்கலாம். அது வரைக்குமே இது வந்து நமக்கு செல் ட்ரெண்ட் தான். ஸோ 5 மினிட்ஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா 5 மினிட்ஸில் பாருங்கள். 5 மினிட்ஸ் வந்து இங்கே வந்து ஒரு அழகான ஹையர் லோ வச்சுச்சு. இதுதான் ஒரு பேஸ் வச்சுச்சு. ஸோ வந்து இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அழகான ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு சப்போஸ் இதை ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிச்சுன்னா இதை வந்து உடச்சிருக்கக்கூடாது. ஆனால் இங்கே வந்து இதை உடச்சிட்டு திரும்ப ஒரு விக்கு வச்சிருச்சு. ஸோ வந்து இது வேலிடான ஹையர் லோ இல்லை. ஸோ இப்போ இந்த ஹையர் லோ இல்லை அப்படின்னா அடுத்த ஹையர் லோ இங்கே போயிடணும். இதுதான் நமக்கு அடுத்த ஹையர் லோ. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இதை உடைக்கக்கூடாது. இதை உடைக்கிற வரைக்கும் நம்ம வந்து பை இது வரைக்கும் வந்துட்டு திரும்ப போனால் கூட இந்த இடத்துல ஒரு சின்ன பை எதிர்பார்க்கலாம். ஒரு 4600 4120 இந்த ரேஞ்சுக்குள்ளே மேபி சின்ன பை போயிட்டு திரும்ப கூட ப்ரைஸ் கீழே வரலாம். ஸோ இதை உடச்சிருச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஃபுல்லாக செல்லுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அடுத்து நம்ம செல்லு தான் எதிர்பார்க்கணும். இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டின்னு எடுக்கல. இந்த கேண்டில் பாருங்கள், ஷார்ப்பான கேண்டில். இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டி எடுக்கவே இல்லை. ஸோ வந்து ப்ரைஸ் பொறுமையாக அப்படி கீழே வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டி எடுத்த உடனே என்ன பண்ணும், ஜஸ்ட்டு ஒரு மேலே ஒரு போகிற மாதிரி காட்டும், ஒரு புல் பேக் காட்டும். அது எந்த அளவுக்கு போகும்னு சொல்ல முடியாத ஒரு 60 பாயிண்ட் 4100 வரைக்கும் கூட போயிட்டு
திரும்ப அங்கே இருக்க ஆர்டர்ஸ் எதாக இருந்தால் எடுத்துக்கிட்டு திரும்ப கீழே வரலாம். ஸோ சின்ன இன்டர்னல் பையும் எதிர்பார்க்கறது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த எடுத்துக்கிட்ட ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக். இது மாதிரி வந்து ஒரு ஒரு வேகமாக ஃபோர்ஸாக வந்துட்டு ஒரு விக்கை வச்சுட்டு திரும்ப உடனே ஒரு ஃபோர்ஸான கேண்டில் வந்து மூவ் ஆகுது அப்படின்னா இதுதான் வந்து பர்ஃபெக்டான இன்ஸ்டியூஷன் கேண்டில். இது வந்து நார்மல் ரீட்டைல் ட்ரேடர் பண்ணல. பர்ஃபெக்டான இன்ஸ்டியூஷன் வந்தோடனே இங்கே இருக்க ஆர்டர்ஸ் ஏற்கனவே இருக்குது, அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு உடனே வந்து அதை ஃபோர்ஸில் மேலே போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்ஸ் வந்து 100% வந்து மோஸ்ட்லி 90% வந்து வேலிடாக இருக்கும். ப்ரைஸ் வந்து திரும்ப அப்படி வரும்போது இந்த இடத்துக்கிட்ட வந்து இங்கே இருக்க ஆர்டர் பிளாக் தான் எடுத்துகிட்டு மிட்டிகேட் பண்ணிட்டு திரும்ப ஒரு புல் பேக் காட்டிட்டு அதுக்கப்புறம் கீழே போகும். ஓகேவா? இப்படி தான் வந்து ஒரு ட்ரேட் வந்து நார்மலாக எடுக்கணும், நார்மலாக பார்க்கணும். இத்தனை கன்ஃபர்மேஷனும் பார்த்து அதுக்கப்புறம் இந்த ஹையர் லோ கரெக்டாக ஃபார்ம் பண்ணுதா, ப்ளஸ் வந்து இதை உடச்சிட்டு கீழே போதா, இதை உடச்சிட்டு கீழே போதா அதை பார்க்கணும். ப்ளஸ் இப்படி உடச்சோன்னே கீழே போகாது, திரும்ப வந்து லைட்டாக அப்படி மேலே வச்சுட்டு திரும்ப ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணணும். இங்கே ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணணும். இந்த லோவர் ஹைலேருந்து அடுத்து வந்து நம்ம என்ட்ரி எடுத்து இங்கே பக்கத்துலேயே எஸ்எல் வச்சு நம்ம அடுத்த டார்கெட்டை வந்து அடுத்த லோவர் ஹை ஹையர் லோ எங்கே இருக்கோ, பழைய லாஸ்ட்டு ஹையர் லோ எங்கே இருக்கோ அதை டார்கெட்டாக வச்சு நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்படி தான் வந்து ஒரு ட்ரேடு நார்மலாக பேசிக் ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து மேஜர் ஸ்ட்ரக்சர் என்னவாக இருக்குன்னு பார்க்கணும். அதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து இங்கே லோவர் இதில் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுக்குதான்னு பார்த்துட்டு அது லாஸ்ட்டாக ஃபார்ம் பண்ண ஒரு வாட்டி ப்ரைஸ் போயிட்டு பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப மேலே வர ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணுதில்ல, அந்த லோவர் ஹையில் தான் வந்து இந்த இடத்துக்கிட்ட வரும்போது நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். மேலே எஸ்எல் போட்டுட்டு அடுத்த லாஸ்ட்டு ஹையர் லோ எங்கே இருக்கோ அதை வந்து நம்ம டார்கெட்டாக வச்சு நம்ம ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகே காஸ், எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னாட்டி முடிஞ்ச வரைக்கும் தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்படி ஏதாவது புரியலன்னா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக சொல்கிறேன். அப்படியே வந்து ஒரு இதாக நான் டெய்லி சார்ட்டும் வந்து அனலைஸ் பண்ணி பார்ப்பேன், அனலைஸ் பண்ணி போட்டுட்டு தான் இருப்பேன், வீடியோ போடுவேன். அந்த வீடியோலையுமே வந்து நான் ஜஸ்ட்டு சிக்னல் மட்டும் கொடுக்குறதில்ல, நான் வந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து தினமும் ஒரு சார்ட்டாக வந்து சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் யாருக்கும் சிக்னல் கொடுக்கல. ஸோ வந்து இதை சிக்னலாக நினச்சி ஃபாலோ பண்ணாதீங்க. இதை வந்து கற்றுக்கிறதுக்கு பாருங்கள். நீங்களாக வந்து கற்றுக்கிட்டு ஓனாக வந்து சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு அதுலேருந்து ட்ரேட் எடுக்க பாருங்கள். அதுதான் வந்து ஒரு லாங் இது லைஃப்பில் வந்து உங்களுக்கு வந்து நல்ல யூஸாக இருக்கும். இன்றைக்கி வந்து ஒருத்தர் சிக்னல் கொடுக்குறாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் யாரும் சிக்னல் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்துட்டே இருக்கணும். என்ன நடக்குதுன்னே புரியாது. ஸோ ஒரு முக்கியமான டைமில் அடுத்து மேஜர் ஈவெண்ட் வருது, மார்க்கெட் வந்து திரும்புதுன்னா என்ன நடக்குது, என்ன பண்ணணும், எங்கே வெளியாகணும் என்னன்னு தெரியாது. நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்க தான் வந்து என்ன நடக்குது, சார்ட்டை வந்து இப்போ நம்ம தப்பாக என்ட்ரு ஆகிட்டா எப்படி வெளியாகணும் எல்லாமே வந்து உங்களுக்கு புரியும். எப்போ என்ட்ரு ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், அப்படி சப்போஸ் நம்ம என்ட்ரு ஆகிறதுக்கு ஆப்போசிட்டாக போனால் எங்கே வெளியாகணும், இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து ஒரு முழு ட்ரேடராக கரெக்டாக வந்து ஒரு ப்ராஃபிட்டாக ஆக முடியும், ரொம்ப லாஸ் இல்லாமல் வெளியாக முடியும். ஓகேவா? எவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருந்தாலும் 10 ட்ரேட் எடுக்கிறாங்கன்னா அவுட் ஆஃப் 10 வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா வாய்ப்பே கிடையாது. 10ல் மேபி 3 இல்லை 5 ட்ரேடு தான் வந்து இது சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஆனால் 5 ட்ரேடு சக்ஸஸ்ஃபுல் ஆனாலும் ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரிஸ்க் ரிவார்டை வந்து 1க்கு 3ன்னு வச்சு விளாண்டாங்கன்னா, இல்லை 3க்கு 4 1க்கு 5 அப்படின்னு வச்சு நம்ம ரிஸ்க் ரிவார்டு எடுத்தாங்க அப்படின்னா 3 ட்ரேட் எடுத்தாலுமே வந்து 7 ட்ரேடு ஃபெயில் ஆனாலுமே நமக்கு வந்து ஸ்டில் ப்ராஃபிட்டபுளாக தான் இருப்போம். இப்படி தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேட் வந்து ட்ரேட் பண்ணுறவங்கள ஒழிஞ்சு எடுக்கிற 10 ட்ரேடை வந்து பாஸ் ஆகணும், ஒரு ட்ரேட் கூட ஃபெயிலியர் ஆகக்கூடாது, லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா நம்ம வந்து லாங் டேர்முக்கு வரைக்கும் சக்ஸஸ் ஆகவே முடியாது. லாங் டேர்ம் சக்ஸஸோட சீக்ரெட்டே வந்து நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை ட்ரேடு வின் பண்ணுறோன்றது முக்கியம் கிடையாது, எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டில் எப்படி வந்து கரெக்டான ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்றதான் முக்கியம். அதை மட்டும் பார்த்துட்டே வந்தீங்கன்னா லாங் டேர்மில் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியும். பாருங்கள், அடுத்தடுத்து நான் உங்களுக்கு ஒரு விஷயமா என்னென்ன பார்க்கணும், எப்படி ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணணும், A to Z என்னென்ன இது பண்ணணுமோ எல்லாத்தையும் சொல்கிறேன். பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் ஆல், பாய்.